வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் முத்து. அமேசானில் பார்த்தீங்கன்னா மே 16ஆம் தேதி IQ Z9X அப்படின்னு ஒரு 5G மொபைல் லான்ச் பண்ண போகிறாங்க. இது பார்த்தீங்கன்னா Qualcomm Snapdragon 6 Gen 1 அப்படின்னு ஒரு சூப்பரான சிப் செட்டில் லான்ச் பண்ணுறாங்க. ஸோ இதோட ஆண்ட்ராய்டு ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 5,60,000 அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ டிசைன் பார்த்தீங்கன்னா இது ஆல்ரெடி இருக்கிற IQ Z9 மாதிரியே தான் இருக்குது. ஸோ இந்த செக்மெண்ட்டில் ஒரு சூப்பரான பிரைட்டரான டிஸ்பிளே கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. 1000 nits பீக் பிரைட்னஸ் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் கொண்ட ஒரு டிஸ்பிளே. 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் இருந்தாலும் உங்களுக்கு டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா IPS LCD டிஸ்பிளே தான். இது ஆல்ரெடி விவோ T3X அப்படின்னு சொல்லிட்டு 5G மொபைலில் உங்களுக்கு ஃப்ளிப்கார்ட்டில் சேல்ஸில் இருந்துகிட்ருக்கு. ஸோ அதே மொபைல் அப்படியே டிட்டோ, அந்த பேக் டோர் மட்டும்தான் சேஞ்ச் ஆகிருக்கும். மற்றபடி HSL அதில் இருக்கிறது எல்லாமே அப்படியே இதில் க்ளோன் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ வழக்கமாக அதான் பண்ணுவாங்க. அந்த விவோ T3X பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4GB RAM 128GB வேரியன்ட் பார்த்தீங்கன்னா 13,500 ப்ரைஸ் போட்டுருவாங்க. அதுவே நமக்கு 6GB RAM 128GB வேரியன்ட் 15,000 ப்ரைஸும், அதுவே நமக்கு 8GB RAM 128GB வேரியன்ட்டு 16,500 ப்ரைஸ் போட்டுருவாங்க. பட் இந்த IQ Z9X 5G மொபைல் அந்த 13,500 கம்மியான ப்ரைஸுக்கு தான் லான்ச் பண்ணணும் அப்படிங்கிறது என்னுடைய கணக்கு. எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விவோவோட IQவுக்கு ஒரு 1000 ரூபாயாவது கம்மியாக லான்ச் பண்ணுவாங்க ப்ரைஸில். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு Z7 சீரீஸுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த மாதிரி ஒரு 1000 rupees இல்லை ஒரு 2000 rupees வந்து ப்ரைஸ் கம்மியாக லான்ச் பண்ணாங்க. ஸோ இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா Z7க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு Z9லாம் கிட்டத்தட்ட அதே சேம் ப்ரைஸுக்கு தான் லான்ச் பண்ணிடுறாங்க. விவோ என்ன ப்ரைஸுக்கு லான்ச் பண்ணுறாங்களோ அதே சேம் ப்ரைஸுக்கு தான் IQ லான்ச் பண்ணுறாங்க. ஸோ எது எப்படியோ நமக்கு ஒரு 13,000 ஒரு டியூல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் கிடச்சிரும். அது ஒரு சூப்பரான சாய்ஸு. 6000 mAh பேட்டரி தான் இருக்குது. ஸோ 50 MP மெயின் கேமரா, 8 MP செல்ஃபி கேமரா இருக்குது. ஸோ அவுட் ஆஃப் த பாக்ஸ் உங்களுக்கு ஆண்ட்ராய்டு 14 கிடச்சிரும். FunTouch OS 14 தான் இதுலேயும் கொடுப்பாங்க. ஸோ இது எல்லாமே அப்படியே உங்களுக்கு HSL இந்த விவோ T3X 5G மொபைலில் டிட்டோவாக உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் இருக்கிறது அப்படியே உங்களுக்கு HSL இருக்கும், எதுவுமே சேஞ்ச் பண்ணியிருக்க மாட்டாங்க. எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஒரே மொபைல் தான். ஸோ இந்த மொபைல் லான்ச் ஆனதுக்கப்புறமா நீங்கள் IQ மொபைலை செலக்ட் பண்ணுவீங்களா இல்லை விவோ மொபைலை செலக்ட் பண்ணுவீங்களா அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஒருவேளை ஒரு 1000 rupees கம்மியாக இருந்தால் டெஃபினட்டாக நம்ம IQ மொபைலை செலக்ட் பண்ணலாம். ரெண்டுமே ஈக்குவல் ப்ரைஸ் ரேஞ்சில் வச்சுருக்காங்க அப்படின்னா நம்ம வந்து விவோ மொபைலே செலக்ட் பண்ணிடலாம் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. ஸோ இந்த தடவை பார்த்தீங்கன்னா ஒரு தரமான ஒரு ப்ராசஸர் கொடுத்துருவாங்க. Snapdragon 6 Gen 1 ஒரு சூப்பரான சிப் செட் கொடுத்துருக்காங்க. AMOLED டிஸ்பிளே கொடுத்துருந்தா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும், பட் அதை கொடுக்கல. பட் அதுக்கு பதில் பார்த்தீங்கன்னா 44 watt சார்ஜர் உங்களுக்கு டப்பால் இன்க்ளூட் பண்ணுறாங்க. அது வந்து சூப்பரான சாய்ஸு. 6000 mAh உங்களுக்கு பேட்டரி இருக்கிறதுனால எப்படி பார்த்தாலும் ஒரு 200 gram கிட்ட வெயிட் இருக்குது. ஸோ இதுக்கு முன்னாடி ஒரு 180 gram 190 gram தான் லான்ச் பண்ணியிருந்தாங்க. இப்போ வந்து 200 gram ஆகிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் கவர்லாம் போட்டிங்கன்னா அதை விட அதிகமாக தான் இருக்கும். ஸோ யூசர் ரிவ்யூ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லாவே இருக்குது. பேட்டரி பேக்கப் சூப்பராக இருக்குது. இந்த 13,500 இருக்கக்கூடிய விவோ T3X 5G மொபைலில் ஒரு 500 மட்டும் டிஸ்கவுண்ட் கொடுத்து உங்களுக்கு கார்டு ஆஃபர் கொடுத்து ஒரு 13,000 கிடைக்கிற மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ இந்த பர்டிகுலர் விவோ T3X பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 13,000 ஆஃபரில் கிடைக்குது. அப்படி பார்த்தீங்கன்னா இந்த IQ Z9X 5G மொபைல் 13,000 நமக்கு கிடைக்குமா இல்லை 12,000 லான்ச் பண்ணுவாங்களா ஆஃபரில் அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இல்லை May 16 அன்னைக்கு தெரிஞ்சிடும். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். இந்த 2 மொபைலில் நீங்கள் எதை செலக்ட் பண்ணுவீங்க கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.